ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு த்ரெட் இருக்கு இல்லையா, ஸோ பாருங்க இந்த த்ரெட் எப்படி போடலாம் அப்படிங்கறத பார்த்தேன். ஸோ அப்படி இருந்தா அந்த ஒயிட் நூல் எப்படி தெரியுது அப்படிங்கறத பத்தி தான் ஸோ அடிக்கடி சொல்றீங்க. அந்த ஒயிட் நூல் தெரியுது அப்படின்னா அதிகம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்எஸ்டபிள்யூல கேட்குறீங்க, அதோடது எனக்கு தெரியல. ஆனா அதிகமா இங்க பாருங்க, நீங்க ஒரு கிளிப் மாதிரி இருக்கா, இந்த கிளிப் இப்படி எடுத்தோன்னு வருதா பாருங்க. ஸோ இந்த பொசிஷன்லயே இருந்து நீங்க மிஷினை ரன் பண்ணீங்க அப்படின்னாலே தையல் லூஸா தான் வரும். இந்த கிளிப்பு வந்து எப்பவும் இப்படிதான் இருக்கணும். நம்ம ஒருவேளை நூல் கோக்குறதுக்கோ எதுக்கோ எடுத்துட்டு இந்த கிளிப்பை இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா தையல் ரொம்ப லூஸ் தையலா வரும். ஸோ அந்த கிளிப்பை மட்டும் கரெக்டா பாருங்க. அதுக்கப்புறம் இந்த த்ரெட் கட்டிங் ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்லியிருந்தேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டென்ஷன் உங்களுக்கு இது ஒற்றைப்படையிலையும் இது ரெட்டைப்படையிலையும் வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த த்ரெட்ல என்னங்கிறது சொல்லியிருந்தேன். இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க, இது லைட்டா இந்த இடத்துல ஒரு சுத்தி தான் வரும் இந்த இடம். ஸோ அந்த சுத்துற இடம் எடுத்திருந்துச்சு அப்படின்னாலும் மிஷின் நீங்க போடுறப்ப மிஷின் ரன் ஆகும். பட் ஆனா ஸ்கிரீன்ல என்ன காட்டும் அப்படின்னாக்கா உங்களுக்கு த்ரெட் கட் ஆயிருக்கு அப்படிங்கிற ப்ராப்ளத்தை தான் காட்டும். த்ரெட் கட் ஆகுறது, ஒயிட் நூல் தெரியுதுங்கிறது, இது ரெண்டு தான் இந்த மிஷின்ல தெரிஞ்சளவு வந்திருக்கு. அதுக்கு மேல வருது அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடம் ஃபுல்லாவே பாருங்க. அது இதுக்கப்புறம் இன்னும் வருதுன்னா இந்த இதுல இருக்கு பாருங்க, இதுல இருந்து இந்த மேல டஞ்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டஞ்சனை லைட்டா அட்ஜஸ்ட்மெண்ட், ரொம்ப பண்ணக்கூடாது, லைட்டா அட்ஜஸ்ட்மெண்ட். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் நூல் பாத்தீங்கன்னா அந்த டாப்ல ஒரு டென்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த டாப் டென்ஷன் இதுல வந்து நூல் சிக்கும் அடிக்கடி. ஸோ அந்த நூல் சிக்குச்சு அப்படின்னா த்ரெட் கட் ஆகிட்டே இருக்கும். அது ஃப்ரீயா வர மாதிரி நீங்க வந்து அந்த டாப் டென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது ஃப்ரீயா வர மாதிரி நீங்க செட் பண்ணி வச்சிருங்க. அந்த பக்கத்துல ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ல இருந்து இப்படி வரப்போ உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். அதை ஃப்ரீயா வர மாதிரி செட் பண்ணிட்டு இந்த இடம் இருக்கு பாருங்களா, ஸோ இந்த இடத்துல நூல் நீங்க கோர்க்கும் போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலே சிக்கும். அப்ப நூல் என்ன ஆகும், நல்ல டைட் கொடுக்கும். அந்த டைட் கொடுக்குறப்ப உங்களுக்கு த்ரெட் அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்கும். த்ரெட் கட் ஆகுதுன்னா அந்த டாப் டென்ஷனும் இதுவும் தான் அடிக்கடி இதாகும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த பாக்ஸ்ல இந்த குட்டி நூல் போடுறதும் உங்களுக்கு கோன் போடுறது டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க. அதுல நூல் கீழே சுத்தும், அந்த மாதிரி சுத்துறப்ப அதுல சுத்தி அடிக்கடி கட் ஆகிற ப்ராப்ளம்ஸ் வரும். இவ்வளவுதான் நூல் கட் ஆகிறது இந்த இதுல, இது மட்டும்தான் ஒண்ணே தவிர வேற எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் நூல் பாப்பின் நூல் தெரியுது அப்படின்னா என்ன அப்படின்னா, பாபின் கேஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு வித்தியாசமா இதுல வந்திருக்கும். இது பாத்தீங்கன்னா சாதா பாபின் தான் பாருங்க, இது சாதா மிஷினுக்கு போடுறோம் இல்லையா, சோ இந்த மாதிரி பாபின் தான் இதுல வந்திருக்கும். இந்த பாபின் பாருங்க, இந்த கேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வருது, இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ஸ்ப்ரிங் மாதிரி வந்திருக்கா. ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்துச்சு அப்படின்னா நீங்க பாபின் போடுறப்போ அது நூல் சுத்தி எடுக்கிறப்போ உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. அப்போ ரொம்ப ஈஸியாவே வரும். அது எப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். பாபின் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இதுல இருக்குன்னு சொல்லியிருக்குல்ல, ஸோ இது சாதா பாபின்னு. இது வந்து மிஷின், இந்த மிஷினுக்குன்னு கொடுப்பாங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு பாபின் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஸ்ப்ரிங் வர மாதிரி பாருங்க, இந்த ஸ்ப்ரிங் வர மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதுல இந்த பாபின் போடுறோம் இல்லையா, இப்படி போட்டு இப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த இடம் லூஸோ டைட்டோ எதுவா இருந்தாலும் ஓகே. இந்த இது இப்படி போட்டு நீங்க எடுத்துட்டு வந்து இதுல ரெண்டு சுத்து இப்படி சுத்தி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அந்த பாபின் நூல் லூஸு டைட் எல்லாம் இந்த ஸ்ப்ரிங்ல இருந்து வரப்ப அதுவே சரி பண்ணிக்கும். இல்லை அப்படின்றப்போ அந்த ஃப்ரீனஸ் இல்லாம இருக்கும். இப்போ இதுல போடுறோம்னு வச்சுக்கோங்க, இப்படி போட்டு நம்ம இப்படி எடுக்கிறோங்க, இப்படி எடுத்துட்டு வந்து இதுக்குள்ள வச்சுட்டு நம்ம இப்படியே தான் விடுவோம். ஸோ இப்படியே விட்டுட்டு நம்ம மிஷின்ல பண்றப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரீனஸ், இந்த லூஸ் எல்லாம் பார்க்கணும். இங்க பாருங்க, இதுல நம்ம டைட் கொடுக்கணும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைங்கிறப்ப லூஸ் வர்றதுக்காக டைட் கொடுத்துக்கணும் செய்யணும். அதுக்கு பதிலாக நீங்க இந்த பாபின் இந்த மாதிரி பாபின் கேஸ் யூஸ் பண்ணாம இந்த பாபின் கேஸ் யூஸ் பண்ணீங்கன்னா பாருங்க, உள்ள உங்களுக்கு அதுவே கொடுத்துருப்பாங்க ஸ்ப்ரிங் டைப்ல. அதுக்கப்புறம் இப்படி நீங்க போட்டு இப்படி எடுத்துட்டு வந்துட்டு இது உங்களுக்கு டைட்டா இருக்கோ லூஸா இருக்கோ அதை பத்தி எதுவுமே இல்லை. ஸ்ப்ரிங் இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் இங்க இருக்கு பாருங்க, சைடுல இந்த மாதிரி. ஸோ இதுல இப்படி ஒரு ரொட்டேட் கொடுத்துட்டு இப்படி எடுத்தீங்கன்னா ஓகே.
நூல் வந்து இந்த சிக்கறதுல இருந்து எதுவுமே வராது. ஒருவேளை நீங்க பாபின் நூல் லூஸா சுத்தி இருக்கீங்க, டைட்டா சுத்தினா ஓகே, லூஸா சுத்தி இருக்கீங்க அப்படின்னா அது இந்த ப்ராப்ளத்துல வந்து சரி பண்ணிடும் இந்த ஸ்ப்ரிங் வரதுனால. ஸோ இப்போ நான் உங்களுக்கு பாபின் எப்படி போடலாம் அப்படிங்கறத போட்டு காட்டுறேன். பாருங்க, இப்போ நம்ம பாபின் நூல் போட்டோம் இல்லையா, போட்டதுக்கு அப்புறம் இந்த இது இருக்கு பாருங்க, இது வச்சுட்டு கரெக்டா வச்சோம்னா உங்களுக்கு போயிடும். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த சவுண்டு வரணும். ஸோ நீங்க சாதா சிங்கர் மிஷின் போடுறோம், எந்த மிஷின் போட்டாலும் நமக்கு இந்த மாதிரி சவுண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு சவுண்டு இதுலயும் வரணும். உங்களுக்காக ரிட்டன் நான் போட்டு மாட்டேன். இப்போ உங்களுக்கு சவுண்டு வந்துருச்சு. பட் இந்த நூல் இப்படி இருக்கு இல்லையா, ஸோ அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு வேணும்னா இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை தேவையில்லை அப்படின்னா நீங்க இப்படி ஓப்பன்லயே விட்டுக்கலாம். இப்போ பாபின் போடுறதுல இதுதான். இந்த மாதிரி சவுண்ட் வராம சும்மா லைட்டா வச்சுட்டீங்க அப்படின்னா, லைட்டாவே வச்சுட்டு நீங்க அந்த சவுண்ட் இல்லாம லைட்டா இருக்கு அப்படியே நீங்க மிஷினை ரன் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா த்ரெட் ரொம்ப சிக்க ஆரம்பிச்சிடும். சிக்க ஆரம்பிச்சிரும்னா என்ன ஆகும்னா இங்க ஒரு கிளிப் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இந்த கிளிப்ல இருந்து இது எல்லாமே வந்து ஃபுல்லா ரொட்டேட் ஆயிடும். ஸோ பாபின் நூல் ரொட்டேட் ஆகாது. மேல போட்டிருக்கோம் பாத்தீங்களா சில்க் த்ரெட், அந்த சில்க் த்ரெட் தான் இதுல வந்து ரொட்டேட் ஆயிடும். ஃபுல்லா ரொட்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப என்ன ஆகும்னா மேல இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு கீழே இருக்க ஃபுல்லா வச்சு நீங்க ரிமூவ் பண்ணி தான் எடுக்கணும். அதனால நீங்க பாபின் போடும்போது இந்த இதை கரெக்டா பாத்துருங்க. இந்த சவுண்டு கரெக்டா வரணும். மினிமமும் மேக்சிமம் எதுவா இருந்தாலும் ஓகே. இந்த பாபின் கேஸ் வந்து அந்த ஸ்ப்ரிங் டைப் இருக்கு பாருங்க, ஸோ இந்த ஸ்ப்ரிங் டைப் பாபின் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க பாபின் இது வந்து என்ன அப்படின்னா, ரெண்டு பாபினும் மிஸ் ஆயிடுச்சு அதனால சாதா பாபின் போட்டீங்க. ஸோ சாதா பாபின் போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த இது வந்து நீங்க அடிக்கடி வந்து த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வரணும். அது நான் எப்படி பண்றேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, இப்போ வந்து சாதா பாபின், ஸோ நம்ம போட்டது ஸ்ப்ரிங் பாபின். இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஸோ இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இதுல பாத்தீங்கன்னா ஒன் சைடு பிளஸ் ஒன் சைடு மைனஸ்ன்னு வரும். ஸோ உங்களுக்கு நல்ல இப்போ இது ஜரி த்ரெட்டு அந்த இது யூஸ் பண்ற நேரத்துல நீங்க கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சுக்கணும். இல்ல சில்க் த்ரெட் போடுறீங்க அப்படின்னா இதுல இருந்து நீங்க நூல் எடுக்கும் போது என்ன ஆகணும்னா ரொம்ப லூஸா வரணும். ஸோ அந்த மாதிரி வரப்ப நீங்க பார்த்து இதை பண்ணி செட் பண்ணணும். ஆனா அதுவே அந்த ஸ்ப்ரிங் டைப் இருக்கு பாத்தீங்களா, ஸோ ஸ்ப்ரிங் டைப் இருக்கு அப்படின்னாக்க அது அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா வந்துடும். அதனாலதான் அதிகபட்சமா நீங்க இந்த பாபின் கேஸ்க்கு பதிலா அந்த ஸ்ப்ரிங் டைப் பாபின் கேஸை யூஸ் பண்ணுங்க. ஒருவேளை அந்த இது சிக்கிடுச்சு அப்படின்னா பாருங்க, இந்த இந்த ஸ்க்ரூ டைப் இங்க இருக்கு பாருங்க ஸ்க்ரூ, இந்த 3 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டு இதை எடுத்து நீங்க ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் ஸோ நெக்ஸ்ட் இதை போடணும். அப்படியே போட போட வந்து என்னன்னா ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்து ரொம்ப மிஷின் போயிடும். அதை கரெக்டா பாத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த இந்த இது பாருங்க, இந்த இதுதான் வந்து நிறைய பேருக்கு தெரியும். இந்த இதுல இப்படி எடுத்தாலே வந்துடும். ஸோ இதுல பார்த்துட்டு இந்த இது இருக்கு பாருங்க, நிறைய பேர் இதுல நூல் கோர்க்காம விடுறது மாதிரி சொல்லுங்க. ஸோ இதுல நூல் கோர்க்கலைனால உங்களுக்கு வந்து வராது, லூப் தையல் தான் வரும். லூப் தையல் வரும், ஒரு பினிஷிங் இல்லாம இருக்கும். அதனாலதான் நீங்க இந்த இதுல கரெக்டா நூல் கோர்த்துருங்க. இதுல இந்த இது நூல் கோர்த்துட்டதுக்கு அப்புறம் இதை இப்படி எடுத்துருங்க. அப்போ டைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த இதுவும் இல்லாம த்ரெட் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நல்லா டைட் கிடைக்கும். த்ரெட் எவ்வளவு தூரம் டைட்டா டிசைன் போடுது அப்படின்னா அப்போதைக்கு எவ்வளவு டைட் கிடைக்குதோ அந்த டைட்டுக்கு ஏற்ற மாதிரிதான் டிசைன் மாறுபடும். டிசைன் பார்க்க ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா இருக்கும். நீடில் பத்தியும் கேட்டிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் நீடில் பத்தி சொல்றேன். நீடில் பாத்தீங்கன்னா இது எல்லாமே சேம் சைஸ் நீடில் தான் இருக்கு. ஆனா ஜரி போடும்போது மாறுது. ஜரிக்கு என்ன நீடில் யூஸ் பண்றீங்க அப்படின்னு. ஸோ ஜரி என்ன அப்படின்னா பாருங்க, நான் ஒரு ஜரி ஒரு நம்பர்ஸ்ல ஜரி போட்டேன்னா அது ஃபுல்லாவே ஜரிக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவேன். அதுக்கு என்ன நீடில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஸோ இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போற ஒவ்வொரு வீடியோவும்
உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.